பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய கோரி பாலக்காடு சாலையில் நீதிபதிகள் குடியிருப்பு வளாகம் முன் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்போம். பிரசாந்த், யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி? நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று தற்போது இருக்கக்கூடிய பாலக்காடு சாலை, பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய நீதிபதி வளாகம் குடியிருப்பு முன்பாக கிட்டத்தட்ட பொள்ளாச்சி இருக்கக்கூடிய 12க்கும் மேற்பட்ட கல்லூரியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இந்த இடத்தில் அமர்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக இவர்களோட ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் வெளிவந்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பார் நாகராஜ், அதே போல கெரான், பைக் பாபு உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். பிணையில் அவர்கள் விட்டுவிட்டது தவறு, எனவே அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த இடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த இடத்தில் இவர்களை பேச்சுவார்த்தை, அதாவது பொள்ளாச்சி டிஎஸ்பி ஜெயராமன் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கலைஞர் செல்ல முடியும். ஆனால் மாணவர்கள் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து நாங்கள் கொடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்கிறோம் என்று சாராட்சியை நேரடியாக பொள்ளாச்சி சாராட்சி நேரடியாக வந்து கையொப்பமிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். தற்போது சம்பவ இடத்திற்கு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி பாண்டியராஜன் இங்கு முகாமிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த இடத்தில் முகாமிட்டிருக்கிறாங்க. இவர்களை எனக்கு சரியாக ஒரு அரை மணி நேரம் தற்போது பொறுத்து பார்ப்போம். அதற்கு பிறகு தடியடி விரட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது காவல்துறை எடுத்து வராங்க. 3 வஜ்ரா வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஜ்ரா வாகனம், அதாவது தண்ணீரை பீச்சு அடித்து அவர் மாணவர்களை விரட்டுவதற்கும் அந்த காவல்துறை தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதே போல அதிவிரைவு படையினரும் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி இருக்கிறது. கிட்டத்தட்ட எஸ்பி பாண்டியராஜன் உட்பட 3 டிஎஸ்பிகளும் இந்த இடத்துல சம்பவ இடத்தில் முகாமிட்டு தற்போது இந்த மாணவரை கலைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி. ஆனால் மாணவ காரணமாக இந்த நடவடிக்கை தடியடி நடத்தி விரட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடு தயாரிக்காங்க. ஆனால் மாணவர்கள் எங்களை தடியடி நடத்தி விரட்டினாலும் கூட நாங்கள் இது செல்ல மாட்டோம், எங்களோட கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த இடத்துல செல்ல மாட்டோம் என்று அவர்கள் கோரிக்கிட்டு தற்போது இந்த இடத்துல 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தர்ணா போட்டிருக்கிறாங்க. தற்போது இந்த மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். தம்பி வணக்கம், என்ன போராட்ட கோரிக்கை வச்சு? ஏன்னா சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு, அதை தாண்டி என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்? அதாவது எங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் சிபிசிஐடியிலிருந்து மாற்றிருக்காங்க. ஓகே, இப்போ குற்றவாளிகளை 4 பேர்னு கைது பண்ணாங்க. திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 குற்றவாளிகள் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கிற ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது இல்லாம இப்போ நிர்பயா வழக்குல இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம், சரிங்களா? இந்த மாதிரி கைது பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்குச்சா? அது வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு கண் துடைப்புக்காக மட்டும் நடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் காலையில சப் கலெக்டர் வந்தாரு. காலையில சப் கலெக்டர் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் 2 நாள் 3 நாள் 10 நாள் ஆட்டம். அதெல்லாம் எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம். எங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தண்டனை உடனடியாக கிடைக்கப்பட வேண்டும். மரண தண்டனை, நிற தண்டனை கிடைக்கணும். அவன் எப்படி லைவா அந்த பொண்ணுல வன்கொடுமை செஞ்சு வீடியோ தடுப்புனாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை லைவ் டெலிகாஸ்ட் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து மதியம் வரைக்கும் காவல்துறை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கு மேல எங்களை வந்து கலைக்கா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க பேனால பாருங்க எத்தனை வண்டி வந்திருக்குன்னு. நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க கலைய மாட்டோம். எங்க மேல என்ன ஆக்ஷன் வேணும் அவங்க எடுக்கட்டும், அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீதி கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து யாரோ வீட்டுல இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறனால எல்லாரும் வந்து அவங்க நம்ம வீட்டில் நடக்கலையே அப்படிங்கிறனால அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்கே நடந்தது நாளைக்கு அவங்க வீட்டில் நடக்கலாம். அதனால எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும், சரிங்களா? நாங்கள் வந்து வேற எங்களுக்கு இது பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு போராட்டம் இல்லை. இனிமேல் பெண்களுக்கு எதிராக எந்த குற்றமும் நடக்கக்கூடாது, அதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு, இப்போ பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சி சம்பவம் தான் கடைசியாக நடந்ததாக இருக்கணும். இதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிராக எந்த வன்கொடுமையும் நடக்கக்கூடாது. ஏன்னா பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் மட்டும்தான் சொல்லி வெறும் பொன்மொழி மட்டும் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் இப்படி தப்பு பண்ணுறதுனால தான் ஒட்டுமொத்த ஆண்கள் சமூகத்தையும் கேவலமாக இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா ஆண்களும் இப்படி கிடையாது, நாங்களும் ஒழுக்கமானவங்க இங்கே இருக்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பானவங்க இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து மாணவர்கள் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். குறிப்பிட்டது போல, அதாவது இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும். அதே போல இன்று இந்த சம்பவம் இது போன்ற சம்பவம் மற்ற யாருக்கு வேணால் நடக்கலாம். எனவே உரிய ஒரு கடுமையான ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும். தொடர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்கள் கலையாததால் அடுத்த கட்ட தடியை நடத்தி அவர்கள் கலைச்சு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை செஞ்சு வராங்க. தேவேந்திரன்.